திருவாரூர் மாவட்டம் வழங்கைமான் அருகே ஆலங்குடியில் ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் குரு பயிற்சி விழா நடைபெற்றது. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்தார். அதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நவகிரகங்களில் குரு பகவானுக்கு பரிகார தலமாக விளங்கி வரும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்யும் நாளில் குரு பயிற்சி விழா நடைபெற்று வருவது வழக்கம். இந்த ஆண்டு குரு பயிற்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:19 மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைந்தார். அதனை முன்னிட்டு பரிகார ஹோமங்கள் நடைபெற்றது. குரு பயிற்சியை முன்னிட்டு குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து குரு பகவானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக சந்தனம், தயிர், மஞ்சள், பால் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளான மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ராசிக்காரர்கள் பரிகார பூஜையில் ஈடுபட்டனர். குரு பயிற்சி விழாவிற்கு வெளி மாவட்டங்களில் இருந்தும் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்திருந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தற்சமயம் பஞ்சாரண்ய கஷேத்திரத்தில் ஒன்றான ஆலங்குடி திருத்தலத்தில் குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பெயர்வு நிகழ்ந்துள்ளது. 11/5/2025 அன்று ஆங்கில தேதி அன்று இன்று நிகழ்ந்துள்ளது. இந்த குரு பயிற்சிக்காக உரிய பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் ஏற்படுத்தி ஆலய நிர்வாகம் பக்தர்களுக்கு உரிய முறையில் அனுகிரகங்கள் செய்ய, இறைவனுடைய அனுகிரகம் பெற அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நல்ல விதத்தில் செய்துள்ளனர். இந்த புண்ணிய காலத்தில், பயிற்சி புண்ணிய காலத்தில் அனைவரும் வந்து, ஏன்னா இந்த பயிற்சியிலேயே சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் தான் பெரிய பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. கிரகங்களிலேயே பெரிய கிரகம் ஜூபிட்டர் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட். அதனால இந்த கிரக பயிற்சியானது பெரிய அளவில் ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கிறோம். அதை போட்டு இங்க பக்தர்கள் அனைவரும் இங்கே திருவாரூர், கும்பகோணம் சுற்றிலும் உள்ள நவகிரக கஷேத்திரம் தரிசிக்க அனைவரும் இந்த ஆலயம் வந்து குரு பகவானுடைய அருள் பெற வேண்டும், தட்சிணாமூர்த்தியினுடைய அருள் பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். மேலும் நவகிரகத்தில் உள்ள குரு ஆனது வேறு, தட்சிணாமூர்த்தி ஆனது வேறு. ஆனால் இந்த திருத்தலத்தில் மேலா தட்சிணாமூர்த்தி ரூபத்திலேயே நவகிரகத்தில் உள்ள குரு பகவானையும் ஏற்று வழிபடுகிறோம். ஆகவே இங்கு வந்து வழிபடும் போது குருவின் அருள், ஞான அருளும் சேர்ந்து கிடைப்பது மிக விசேஷம். அனைவரும் வந்து இங்கே அருளாட்சி பெற வேண்டும் என்று நாம் பரிபூர்ணமாக பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆசீர்வாதம்.